நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணையில் இருந்து முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 52.25 அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணையில் தற்போது 51 அடி அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. இதிலிருந்து கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். அதன்படி தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்டாரத்தில் 2549 ஏக்கர் நிலங்கள் பயனடைய உள்ளன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுமுடியாற்று பாசனத்திலிருந்து இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு கொடுமுடியாறு அணையிலிருந்து வள்ளியூரான் கால்வாய், படலையார் கால்வாய், ஆத்துக்கால் ஆகிய 3 பாசன கால்வாய் வழியாக பாசனம் வருகின்ற 2548 ஏக்கர் 94 சென்ட் நிலத்தில் கார் சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2397 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற உள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பாசனத்தை மேற்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் சரையு விவசாயிகளை கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.